புறா அப்படிங்கிறது நம்மளோட மெயின் தீமாக இருந்தது. அது நமக்கு புதுசாக இருந்தது. மக்களுக்கு அதை எடுத்துகிட்டு வரும்போது ஆனால் இப்படிலாம் புறா வச்சு இப்படி பண்ணுறாங்களே அப்படி. ஆக்சுவலாக நான் வந்து அதோட ரொம்ப ஒரு கம்மியான ஒரு விஷயத்தை தான் படத்தில் பதிவு பண்ணியிருக்கிறேன். அந்த லைஃப் வந்து ரொம்ப ஒரு வைடான ரொம்ப ப்ராடான ஒரு லைஃப். ஒரு வட்டார வழக்கு இல்லை, அதுதான் அந்த அந்த படம் வந்து ஒரு யூனிக்னஸாக மாறுறதுக்கே வந்து அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இலக்கியங்களும் அப்படி தான். ஏன்னா ஒவ்வொரு இலக்கியமும் ஒவ்வொரு இடத்த சார்ந்து நடக்கும். அந்த மாதிரி தான் சினிமாவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் அப்படியே தான் அட்டன் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து யதார்த்தமான ஒரு சினிமாவை வந்து அணுகும்போது நம்ம பார்த்த மனிதர்களை ரொம்ப எவ்வளோ பக்கத்தில் நம்ம வந்து அதை எடுத்து நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அது வந்து ரொம்ப மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக போய் சேர்ந்துடும் அப்படின்னு ஏய் அங்கே வந்து அந்த அந்த இதில் சாப்பிட்டேன் செமையாக இருந்தது அப்படின்னு நான் வந்து நேற்று சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போய் நான் சாப்பிட்றேன்னு சொல்லும்போது அந்த கடை அங்கே இருக்காது. அப்படிதான் எங்கள் படம். ஒன் இண்டியா தமிழ் ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். 2024ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிக முக்கியமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். காரணம், இந்த வருடம் நிறைய அறிமுக இயக்குநர்கள் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உருவாக்கின அந்த படங்களும் மக்கள் மத்தியில் பாராட்டுகளை வாங்கியிருக்கு. அப்படி பாராட்டுகளை வாங்கின சில முக்கியமான இயக்குநர்கள் கூட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். போகுமிடம் வெகு தூரம் இல்லை படத்தினுடைய இயக்குனர் மைக்கேல் கே ராஜா, ப்ளூ ஸ்டார் படத்தினுடைய இயக்குனர் ஜெயக்குமார், ஜே பேபி படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் மாரி, பைரி படத்தினுடைய இயக்குனர் ஜான் கிளாடி. ஸோ அவங்க படங்களை பற்றியும் இந்த வருஷம் தமிழ் சினிமா எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல 4 பேருக்குமே வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ முதல்ல எங்களோட நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ கொஞ்சம் இறுக்கமாக இருக்கீங்க எல்லாருமே, கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் பேச ஆரம்பிங்க, அது வரும். சரி, ஓகே. ஸோ முதல் கேள்வியாக காமனாகவே நான் கேட்குறேன், 2024 இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது தமிழ் சினிமாவுக்கு? இல்லை, ரொம்ப ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வருஷமாக தான் நான் பார்க்குறேன் 2024. ஏன்னா நிறைய சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து நல்ல ஒரு இடத்த அடைஞ்சிருக்குது. பெரிய படங்கள் விட சின்ன படங்கள் வந்து நிறைய நல்ல ஸ்பேஸ் கிடச்சிருக்குது. நிறைய ரீச் ஆகிருக்கு மக்கள்கிட்ட. நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன் 2024. எல்லாமே வந்து ஒரு பார்க்கப்பட்டிருக்கு பொதுமக்களால். தேட்டரில் இல்லைனாலும் ஓடிடிலையாவது பெரிய நல்ல ரீச் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான வருஷம் எனக்கு பொறுத்து 2024. ஓகே, சேம் தான். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது இன்னொரு விஷயம் கவனிக்க முடியுது. அதாவது பெரிய பட்ஜெட் படங்கள் இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய நடிகர்கள், இயக்குநர்கள் அவங்க தயாரிப்பில் வரக்கூடிய படங்களை வந்து இந்த வருஷம் அதிக அளவு நெகட்டிவான விமர்சனங்களை பார்க்க முடியும். பட் அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய இயக்குநர்கள், நீங்கள் உங்களை மாதிரியான இயக்குநர்கள் வந்து நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ரீச் ஆகுது, அது பாராட்டப்படுது. ஸோ இந்த இடத்துல ஆடியன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? நம்ம சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னுலாம் எடுத்துக்க முடியாது. ஆடியன்ஸ் வந்து விதவிதமாக தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது எங்களுடைய சின்ன படங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதமான ஒரு ஜானரில் இருக்கிறது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபுல்லாக ஒரு ஆக்ஷனு, ஒரு கமர்ஷியலாக எல்லாமே அது தொடர்ந்து ஒரே மாதிரி பார்க்குறதுனால அவர் வேணால் அதில் வேணால் போர் அடிச்சிருக்கலாம். இப்படி சின்ன படங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒரு யூனிக்காக ஒரு விஷயத்த பேசுறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னோட அப்படி தான் நினைக்கிறேன். 4 பேருமே நீங்கள் பார்த்த வாழ்வியலை படமாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பார்த்து வளர்ந்த விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்து அந்த சூழலை படமாக்குறீங்க. ஸோ அதில் படமாக்கும்போது இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன? இது பைரியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த கதை, மாந்தர்கள், அந்த வாழ்வியல் இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரெஜிஸ்டர்டு. நமக்கு நல்லாவே தெரியும். இப்போது அது நம்ம ஈஸியாக நமக்கு கையாளுறதுக்கு இதாக இருந்தது. ஆனால் பைரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து டுவர்ட்ஸ் அது தியேட்டருக்கு எடுத்துகிட்டு வரும்போது அங்கே என்ன பிரச்சனை, என்ன ஒரு இதாக இருந்ததுன்னா, அந்த கல்ச்சர், அந்த ஸ்லாங்கு, அதுக்கப்புறம் அந்த வாழ்வியல், இது புதுசாக அவங்க ரிசீவ் பண்ணுறதுனால, அந்த அவங்களுக்கு புதுசாக இருந்தனால, இப்போ எனக்கு அதுவே வந்து இப்போ என்னென்னா, இப்போது அந்த ஸ்லாங் இப்போ நம்ம அம்மா நாங்கள் டி பாட்டி, எட்டி போட்டி வாட்டி நம்ம பேசுகிறது வந்து வீட்டில் அது ரொம்ப இயல்பான ஒரு பேச்சு. ஆனால் அது சினிமாவா இங்கே வந்து பார்க்கும்போது அது வந்து நமக்கு அது ஒரு ப்ரிவ்யூ வரும்போது தான் வந்து தெரியுது.
ரிவ்யூ வரும்போது அது ஒரு வெகுவான நெகட்டிவான ஒரு இத உருவாக்கிச்சு. எல்லாருமே என்ன அம்மாவ வந்து எட்டி வாட்டி போட்டின்னு வந்து பேசுனாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அந்த இப்ப தொடர்ச்சியா இந்த படங்கள் இந்த ஸ்லாங்ல இந்த ஊரு கல்ச்சர்ல அந்த பேக்கிரவுண்ட்ல வரும்போது, அது ஒரு அ ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் தெரியும்போது, ஒரு ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அது முதல் படம்னால இது ஒரு மைனஸ். அதே மாதிரி அது நமக்கு அந்த வாழ்வியல் இப்ப புறா அப்படிங்கிறது நம்மளோட மெயின் தீமா இருந்தது. அது நமக்கு புதுசா இருந்தது. மக்களுக்கு அத எடுத்துட்டு வரும்போது, அவங்களுக்கு அது ரொம்ப அது கொஞ்சம் அவங்களுக்கு கனெக்ட் பண்றதுக்கு வந்து இன்னும் இப்படி நெறைய பேருக்கு பெரும்பாலும் எனக்கு அவங்க கேள்விப்பட்டு வர வரைக்கும் சொல்றது என்னன்னா, "என்ன இப்படிலாம் புறா வச்சு இப்படி பண்றாங்களே" அப்படின்னு. ஆக்சுவலா நான் வந்து அத விட ரொம்ப ஒரு கம்மியான ஒரு விஷயத்த தான் படத்துல பதிவு பண்ணியிருக்கிறேன். ஓ, இதோ அந்த ஜாஸ்தியா அந்த இருந்தது. லைஃப் வந்து ரொம்ப ஒரு வைடான, ரொம்ப ப்ராடான ஒரு லைஃப். ஸோ அது இந்த மாதிரியான கலாச்சார வேறுபாடுகள் புதுசா வரும்போது, அந்த அத எதிர்கொள்றதுல ஒரு சிக்கல். இந்த மாதிரியான விஷயங்கள நான் உணர்ந்தேன். ஓகே. ப்ரோ, நீங்க ப்ளூ ஸ்டார் படத்துல. எனக்கு எனக்கு அது ஏற்கனவே சென்னையோட லைஃப் வந்து ஆல்மோஸ்ட் தமிழகத்துக்கு தெரிஞ்சது தான். அந்த லைஃப்பும் நெறைய வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து சென்னையோட பக்கத்துலன்றதால அந்த ஸ்லாங்கும் அதுவுமே எனக்கு அந்த மாரி ஒரு இது இல்ல. அதனால கொஞ்சம் ஈஸியா அது உள்ள போக முடிஞ்சுன்னு நெனைக்கிறேன். அதேமாரி அதில கிரிக்கெட் இருந்துச்சு. கிரிக்கெட் வந்து ஒரு யூனிக்கான ஒரு எல்லா பகுதிகளும் விளையாடுற ஒரு விளையாட்டா இருக்கு. அது அவங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கினாங்க அப்படின்றது தான் எனக்கு அதில ஒரு இதுவும் இல்ல. சில விஷயங்கள் புரியலன்னு தான் சொன்னாங்க. எனக்குமே இந்த வட்டார வழக்குல வந்து சிலது புரியல. எனக்கு சென்னையிலேருந்து கொஞ்சம் தள்ளின்றதால கொஞ்சம் அதில வந்து சவுண்ட்ஸா வேற மாரி இருக்கும். ஆல்மோஸ்ட் அது மெட்ராஸ் ஸ்லாங் மாரி தான் இருக்கும். ஆனா சின்ன சின்ன சவுண்ட் வந்து வேரியேஷன் இருக்கும். அதுவுமே நாங்க அப்படிதான் பண்ணோம். அதில கேட்டாங்கன்னா, "இப்படியெல்லாம் பேசுவாங்களா?" அப்படின்னாங்க. "இங்க அப்படிதான் பேசுவாங்க." அப்படின்ற மாரி சொன்னோம். ஆனா அது ஓகேவா தான் இருந்துச்சு எனக்கு ஒண்ணும். பட் அது நடிகர்களுக்கும் தயாராகணும் அந்த விஷயத்துக்கு. நடிகர்களுக்கெல்லாம் ரொம்ப டயர்டு தான். அப்ப அவங்களால பேசவே முடியல. அவங்களுக்கு வரல அவங்களுக்கு. அந்த நோயான்றதே வந்து சொல்லவே முடியல. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொன்னாங்க, அந்த மாரியான இது. ஆனா அதுதான் ஒரு திரைப்படத்துக்கான முக்கியமான கூறா நான் பார்க்குறேன். ஒரு வட்டார வழக்கு இல்ல. அதுதான் அந்த அந்த படம் வந்து ஒரு யூனிக்னெஸ்ஸா மாறுறதுக்கே வந்து அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான். இலக்கியங்களும் அப்படிதான். ஏன்னா ஒவ்வொரு இலக்கியமும் ஒவ்வொரு இடத்த சார்ந்து நடக்கும்ல. அந்த மாரி தான் சினிமாவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நாங்க அப்படியே தான் அட்டெண்ட் பண்ணோம். இல்ல சேம் அதுதான். இப்ப என்னன்னா, ஒரு நாம பார்த்த மனிதர்கள, நாம ஒரு நடிகர்களுக்குள்ளருந்து எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நமக்குள்ள 100% தெரியும். நமக்கு அவங்கள பத்தி எல்லாமே தெரியும். எல்லாமே இது பண்ணுவோம். அது அவங்க கிட்ட இருந்து நம்ம அவுட் கொண்டு வர்றதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. அது அது கரெக்ட்டா நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, அது ரொம்ப புதுசாவே இருக்கும் ஆடியன்ஸ்க்கு வந்து. நம்ம லைஃப்ல இருக்கிற மனிதர்கள கொண்டு வர்றது அப்படிங்கிறது. இப்போ இவரோட ப்ளூ ஸ்டார்ல அது இருக்கும். நான் அந்த கிறிஸ்டின் அவங்க அம்மா கிறிஸ்டின் இந்த சாமி அந்த இதெல்லாம் கொண்டு வரும்போது அது இருக்கும். அவர் சொன்ன மாரி அந்த ஏட்டி அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து நீங்க திருநெல்வேலி தாண்டி அந்த பக்கம் போயிட்டா, அது வந்து பொண்டாட்டிய மட்டும் தான் ஏட்டி வாட்டி கூப்பிடணும். திருநெல்வேலிக்கு இந்த பக்கம் ஏட்டி எனக்கே தெரியாது. நானும் எங்க வீட்லலாம் எங்க அக்கா, தங்கச்சியே ஏட்டி, வாட்டி, போட்டின்னு கூப்பிடுவோம். ஆனா வாடி, போடின்னு சொல்றது பொண்டாட்டிய மட்டும் தான் சொல்லணுங்கிறது மதுரையோட க இது. அந்த வேர்ட வந்து நான் ஒரு நாள் என்னோட ஒய்ஃப் வந்து மதுரை பக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர். அங்க போயிட்டு ஒரு பாப்பாவ வந்து எங்க வாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு, "ஐயோ! என்ன நீங்க அவள போய் வாடின்னு கூப்பிடுறீங்க?" அப்படின்னு. "ஏன் என்ன?" அப்படின்னா, "வாடின்னா ஒய்ஃப மட்டும் ஒய்ஃப் இல்லன்னா அந்த மொறப்பொண்ணு. இவங்கள தான் கூப்பிடுவாங்க. அப்படிலாம் நீங்க கூப்பிடக்கூடாது" அப்படின்னா. என்னடா இது பெரிய தெய்வ குத்த மாரி ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாரி. அது ஒரு சில விஷயங்கள் அப்படி இருக்கும். அது அந்த இதனால உங்ககிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இது மாரி உண்மைக்கு நெருங்கின விஷயங்கள பண்ணும்போது, சினிமாவுக்கு அத புதுசா கொண்டு வரும்போது, சிலது அந்நியமாவும் இருக்கும். சிலது ரொம்ப நெருக்கமாவும் இருக்கும். ஆஸ் யூசுவல் அது ஒரு நல்ல விஷயம். இதுதான். ஓகே. நீங்க சார். ஏன்னா இப்ப இருக்கிறதுலயே சீனியர் நடிகைய வச்சு பண்ணது நீங்க தான். ஊர்வசி மேடம் அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்கள பேச வச்சு ட்ரெயின் பண்றது, அதுக்கு நீங்க மெனக்கல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? கட்டாயமா. இப்போ நிஜ கதாபாத்திரங்கள நம்ம நெறைய பார்த்து அப்சர்வ் பண்றது தான். அத அப்சர்வ் பண்றத திரைக்குள்ள கொண்டு வர்றதுன்றது தான் பெரிய சேலஞ்சான விஷயம். நம்ம அப்சர்வ் பண்ணத இன்னொரு நடிகர்கிட்ட சொல்லி, அவங்க மூலியமா அத வெளியில ஸ்க்ரீன்ல கொண்டு வரதுன்றது இன்னும் பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அது அவங்க புரிஞ்சுகிட்டு இந்த மாரி ஊர்வசி மேம் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாவே அத வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஆ என்ன பொறுத்தவரைக்கும் வந்து அ எதார்த்தமான ஒரு சினிமாவ வந்து அணுகும்போது, நம்ம பார்த்த மனிதர்கள ரொம்ப எவ்வளோ பக்கத்துல நம்ம வந்து அத எடுத்து நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமோ, அது வந்து ரொம்ப மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமா போய் சேர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அது அப்படிதான் வந்து நான் பார்க்குறேன். பெரிய ப்ளஸ்ஸா பார்க்குறது அதுதான்.
அப்புறம் சின்ன படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் வர பிரச்சனைகள் தான் மைனஸாக பார்க்குறேன். ஓகே, ஓகே. ஸோ கண்டிப்பாக நீ லீடே எடுத்து கொடுத்துட்டீங்க. அடுத்து அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் நிறைய சின்ன சின்ன படங்கள் ஓடிடிக்கு வந்த பிறகு தான் ஆடியன்ஸ் மத்தியில் போய் ரீச் ஆகுது, பாராட்டப்படுது. இன்னும் அந்த தியேட்டர் கிடைக்கிறதுல சிக்கல் இருக்கா? நல்ல கண்டென்ட் கொடுத்தாலுமே. படம் எடுத்து முடிச்சு சின்ன படம் பெரிய படம்ன்றதை விட சின்ன படங்கள்ன்ற போது தேட்டர்ஸ் கிடைக்கிறது, ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறது பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பெருசாக ஓடிடியும் வந்து பெரிய சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சின்ன படங்களுக்கு. தேட்டர்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது எந்த நல்ல படமாக இருந்தாலும் சரி தான். ஏதாவது ஒரு மத்தியானம் 12 மணிக்கு ஒரு ஷோ, இல்லைன்னா நைட்டு 11 மணி, நைட்டு 10:30 மணி ஷோ இப்படி தான் கொடுக்குறாங்க. அது வந்து குடும்ப படமாக இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கட்டும். ஏன்னா தேட்டரில் வந்து முக்கியமாக அந்த 6:30 ஷோ, ஈவினிங் ஷோ, நூன் ஷோ இதுதான் வந்து ஃபுல்லாக நிறைய க்ரௌடோ இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸோ உள்ளுக்குள்ளே வர டைம் அதுதான். பட் அந்த டைம் ஸ்க்ரீனிங்கில் எங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ அதை வந்து பெரிய படங்கள் வந்து அதை ஃபில் பண்ணுது. இல்லை வேறு ஏதாவது திடீர்னு வேறு அதர் ஸ்டேட்லேருந்து வர படங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்ததுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தேட்டருக்கான டிசைட் பண்ணுறதா தான் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சின்ன படங்களுக்கு. இல்லை குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற மாநிலத்து படங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ரீச் ஆச்சு. குறிப்பாக அவர் பாதிக்கப்பட்டார் நான் நினைக்கிறேன். அவர் எல்லாருமே ஆக்சுவலாக பைரி படம் ரிலீஸ் ஆன சமயம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆகி இவர் படத்துக்கு தியேட்டர் கிடைக்காத ஒரு நிலை வந்தது. முன்னாடி ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறமா அடுத்தது என் படம் ரிலீஸ் ஆகுது. ரெண்டுமே வந்து அதில் பாதிக்கப்பட்டது. இல்லை அந்த ஒரு சூழல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்ல படம் எடுத்தும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியலன்ற அந்த ஒரு ஏக்கம். அது என்னன்னா நம்ம ஆக்சுவலாக அது நமக்கு இருக்கிறதே வந்து ஒரு சர்டன் ஒரு ஒரு சின்ன சின்ன ஷார்ட் பீரியட் தான். நம்ம ஒரு ஜான்வரியில் வர முடியாது, சின்ன படங்கள் வந்து ஜான்வரியில் வர முடியாது, ஒரு பண்டிகை தினங்களில் வர முடியாது, ஒரு பிப்ரவரி, ஒரு ஜூன் இந்த மாதிரி தான் வந்து. அதுவுமே வந்து ஒரு ரிசர்வ்டான டைம் தான். என்னென்னா எல்லாரும் பிஸியாக இருக்கிற ஒரு டைம். அதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதில் அந்த ஒரு இதுதான் நமக்கு அந்த ஸ்லாட் தான் ஏரியா தான் இருக்குது. பட் என்னன்னா இன்னைக்கு இப்போ மக்கள் மத்தியிலையும் வந்து அந்த ஒரு ஓடிடியோட தாக்கம் பெருசாக இருக்கிற அது ஒன்று இருக்கிறனால சின்ன படங்கள் ஆக்சுவலாக நான் எல்லா படமும் பார்த்துருக்குறேன், எல்லார் படமும் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு அண்ணன் ஜேபி அவரோட இது போகும் இடம் வெகு தூரம் இல்லை அண்ணன் படம் வந்து தியேட்டரில் பயங்கரமாக ஃபஸ்ட்டு டே வந்து என்ஜாய் மக்கள் நாகர்கோவிலில் நல்ல ஒரு க்ரௌடில் அப்ளாஸோட பார்த்தேன் அண்ணன் படத்தை. அந்த மற்ற படங்கள் எல்லாமே ஓடிடியில் நானும் பார்த்துருந்தேன். ஸோ என்னடா நமக்கு பார்க்கணும்னு நினைக்கிறது இப்போது அந்த டைம் அண்ணன் சொன்ன ஒரு பிரச்சனைனால ஸோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போது அண்ணன் படமாக இருக்கட்டும், அண்ணன் படத்தை ஜேபிபி இருக்கட்டும், போகும் வெகு தூரம் இது எல்லாமே வந்து எனக்கு படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்களே, இப்போ எங்களுக்கும் பைரிக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க படம் வந்து பார்த்தேன் தியேட்டரில் பார்க்கும்போது இது பண்ணும். ஸோ என்ன முக்கியமான காரணம் ஆச்சுன்னா ஆக்சுவலாக வந்து பர்சனலாக எனக்கு இந்த வருஷத்தோட சினிமாக்களில் ஜே பேபி, போகும் இடம் வெகு தூரம் இல்லை, மெய்யழகன், அது ஸோ ஜமா இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக தியேட்டரில் கொண்டாடப்படாத ஒரு படங்கள் தான். ஆனால் என்ன அப்படின்னா வந்து அது எல்லாமே ஒன்று வந்து அந்த சின்ன படங்கள் அந்த ஒரு இன்னைக்கு சினிமாவோட மக்களுக்கான ஒரு திரையரங்கு வர படம் போய் பார்க்குறது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய படங்கள் அப்படிங்கிற இது ஏதோ ஒரு பூமிங் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு படங்களை மட்டுமே பார்க்குறதுன்னு அது இன்னைக்கு ஒரு பொது சைடில் பொதுமக்கள் சைடில் ஒரு எண்ணம் உருவாகிச்சோ, ஆழமாக போயிச்சோ அதனால வந்து அவங்க வராத ஒரு திரையரங்கு வராதனால இப்போ என்னன்னா எனக்கு வந்து பைரி வந்து சேம் மஞ்சு நபுலாஸ் வந்தபோது எனக்கு வந்து என்னோட சொந்த ஊர் அனுபவத்தை நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தேன். அங்கே ஏன்னா என் சொந்த ஊர்னால நாங்கள் பேசி வந்து அந்த ஊர்ல எல்லாம் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு வச்சுக்கோங்க படம் ஃபர்ஸ்ட் டே படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா அது படம் ஒரு 25 நாள் ஓடும், பைரி நம்ம ஊரில் ஒரு 25 நாள் நிற்கும், படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அது அதோட வேவ் யாரும் நம்ம எதிர்பார்க்கல. அது வந்து கடைசியாக எனக்கு இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம படம் ஓடும் சொன்ன இடத்துல நாளைக்கு படம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அவ்வளோ படம் வந்து இந்த மாதிரி இல்லை எடுத்துட்டாங்க போல. எனக்கு வந்து முந்தா நாள் நைட் வரைக்கும் சொன்னாங்க, இல்லைங்க படம் ஓடுது சொல்லவே இல்லை. அவங்க வந்து படத்தை மஞ்சுமல் பாய்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து என்னன்னா இப்போ நம்ம ஓடுறது வெளியூர் படங்கள், பெரிய படங்கள், வெளியூர் படங்கள், மாநில படங்கள் ஓடுறதை பற்றி பேசல. ஆனால் இந்த எல்லாமே நல்ல படங்கள். இப்போது ரெகக்னேஷன் கிடைக்கல. இப்போ இதில் அண்ணன் படத்துக்கு மட்டும் தான் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். தேட்டருக்கு இல்லை, ப்ளூ ஸ்டாருக்கு. மீதி எல்லார் படமும் தேட்டரில் இதில் ஆக்சுவலாக ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் எல்லாமே. அஜய் பேபி, போகும் இடம் வெகு தூரம் எல்லாம் வந்து நான் பார்த்துட்டு எனக்கு அந்த
நளினமூர்த்தி கேரக்டர் இன்னைக்கு வந்து இன்னொரு சார்ந்த அறம் சார்ந்த ஒரு நேர்மையை அறம் சார்ந்த ஒரு பேசுகிற படங்கள் வந்து பெருசாக மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகலையோன்னு ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ அண்ணன் படமா இருக்கட்டு, போகும் படமெல்லாம் பயங்கரமான ஒரு மனிதர்கள வந்து ஒரு அறம் சார்ந்து நேர்மை சார்ந்து பேசின படங்கள். கல்கட்டால யாருமே தெரியாத இடத்துல காப்பாத்துற ஒருத்தர், யாருமே தெரியாத இடத்துல வந்து வழியில வர்ற காதலர்கள், நான் இறங்கிக்கிறேன். ஸோ அந்த உதவி செய்ற அந்த மாரியான ம அ அறம் சார்ந்த படங்களுக்கு இன்னைக்கு வந்து அது இன்னைக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாலே பூமர் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குதுல்ல. அது மாரி அத கொண்டாட மாட்டேங்கிறாங்களோ! ஸோ ஏன்னா வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் தான் இன்னைக்கு வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்குது. ஓடிடில பார்க்கும்போது என்ன நடக்குன்னா, என்ன அதோட பிரச்சனை என்னவா இருக்குதுன்னா, ஸோ ஆடியன்ஸுக்கு அது ஒரு சின்ன ஒரு படம் நல்ல படம் பார்த்தோம்ங்கிற ஒரு திருப்தி கிடைக்குது. ஆனா என்னன்னா, இன்னொரு சைடுல அப்படி வியாபார ரீதியிலயும் அந்த டெக்னீஷியன்ஸுக்குமே அது ஒரு பெரிய தோல்வியா மாறி போயிடுது. என்னன்னா, ஒரு வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ பார்த்தாலுமே, ஆ அத நீங்க ரசிச்சீங்க எங்களுக்கு வந்துருது. அந்த பாராட்டுகள் கிடைச்சிறத தவிர்த்து, ஓடிடி அ அ என்ன பிசினஸ் ரீதியா எப்படி இருக்குதுன்னா, இன்னைக்கு வந்து தியேட்டருக்கு நீங்க ஒரு ஓடிடி பிசினஸ் பண்ணலான்னா, நீங்க தியேட்டருக்கு போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. தியேட்டருக்கு போயாச்சுன்னா ஏன்னா, தியேட்டர்ல அவங்க வந்து இப்போ ஓடிடி பிகினிங் ஒரு பிரைஸ் குடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். இப்போ இதுனா ஸ்ட்ரெயிட்டா ஓடிடி வந்துட்டாங்கன்னா, அந்த தியேட்டருக்கு வந்துட்டோம்னா, "அப்பா உங்க படம் ஓடலப்பா, நீங்க வேணா வந்து ஷேர்ல போட்டுக்கோங்க." ஸோ, அப்போ வந்து என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த இத பேஸ் பண்ணி அது நமக்கு ஒரு இது வந்தாலுமே, ஸோ அப்புறம் நமக்கு இங்க வந்து சினிமாவே வந்து வெற்றிய பேஸ் பண்ணி தான் படத்தோட வருவாய் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு அடுத்த அடுத்த மூவிஸே இங்க இருக்குது சினிமா பொறுத்தவரையும். ஸோ, அது எல்லாமே கம்ப்ளீட்டா பாதிக்கப்படுது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, எத்தன பேர் கமிட் ஆயிட்டாங்கன்னு தெரியல. ஸோ, வந்து அத பேஸ் பண்ணி மரியாதைகளும், நல்ல கதைய இன்னைக்கு இங்க அ அ 500,00,00,000, 600,00,00,000 பேசுற கொண்டாடப்படுற படங்கள்ல இருக்கிற அ வாழ்வியல் நேர்மை நெறிகள் தாண்டின படங்கள் தான் இன்னைக்கு ஜமா, அ போகுமிடம் எது தூரம் இல்லை, ஜே பேபி பிளஸ் வந்து மெய்யழகன். இது எல்லாமே. ஆனா அத்தனை படங்களுமே திரையரங்கத்துல வந்து சரி எங்களுக்காவது வந்து தியேட்டர்கள் பிரச்சனை இந்த ஏதோ ஒரு மாஸ் வேல்யூ இல்ல அப்படிங்கிற மாரினா, மெய்யழகன்லாம் வந்து ஒரு பெரிய ஹீரோ. அப்படி இருந்துமே அது வந்து ஏத்துக்கொள்ளப்படல. ஸோ இந்த மாரியான மக்களோட எண்ணங்கள், சிந்தனைகள்லயும் வேறுபாடு இது வெளியூர் படங்கள்னால இல்ல. இந்த மாரி ஒரு பிரச்சனை அறம் சார்ந்த படங்கள், அது ஒரு ஒதுக்கப்படுகிற மாரியான ஒரு விஷயமும்